ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் உட்காடுறேன். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்காரும் போது தான் என் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்குள்ள வந்து கிரியேட் ஆகுது. பட் த திங் விச் இஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட மாடர்ன் மைண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல எப்படி அது வந்து ரீப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷனுக்கு அதிகமா பழகிட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க உங்க லைஃபுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்க கான்சியஸுக்கு தெரியும் இதுதான் என் லைஃப்ல நான் பண்ணணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு. ஆனா அட்டென்ஷன் கிரைசஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கு. அட்டென்ஷன் கிரைசஸ் இந்த சென்ஸ் எப்படி ஃபினான்ஷியல் கிரைசஸ், அதாவது ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி அட்டென்ஷன் அப்படிங்கிறது டவுனா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல, ரீசெண்ட் ஜென்ரேஷன். ஸோ அந்த அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் வந்து அப்படி எடிட்டிங்ல பளிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு உங்க அட்டென்ஷனை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரையாரிட்டி, ப்ரோஸ்டேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது என் லைஃபுக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணணும், அன்னைக்கான ஒரு 3ல இருந்து 4 ஹார்டான டாஸ்க் பண்ணாதான் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது ப்ரையாரிட்டி. ப்ரோஸ்டியாரிட்டிஸ் அப்படின்னா இந்த சும்மா மெயிலுக்கு செக் பண்றது, சும்மா மெசேஜ் பண்றது, இன்ஸ்டாகிராம் போய் பாக்குறது, இதெல்லாம் வந்து ப்ரோஸ்டியாரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயங்கள் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நீங்க வேணா போயிட்டு அந்த சைட்ல இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். பட் நீங்க இதெல்லாம் பண்ணாமலே அந்த சைட்ல இருக்கிற விஷயங்களை போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட அட்டென்ஷன் கண்டிப்பா போக தான் செய்யும். ஸோ அதை பத்தி டீடைல்டான ஒரு 1 hour ஆஃப் கோர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மேபி ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 daysக்குள்ள அந்த ஆஃபர் வந்து முடிய போகுது. லிங்க் வந்து கீழேயோ கமெண்ட்லயே கொடுக்குறேன், போய் பை பண்ணி செக் பண்ணி அதுல இருக்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 daysல உங்க ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுங்க. நான் பெட்கிட்டு சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.